வத்த குழம்பு வைக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: வெங்காயம், பூண்டு, தக்காளி. இது மணத்தக்காளி வத்தல். இதை வச்சு தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம். ஒரு சிலருக்கு பூண்டு இப்படி முழுசாக இருக்கிற பூண்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், மிக்ஸி ஜாரில் போட்டு தக்காளி பூண்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சிறிது வத்தப்பொடி இது சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம். இந்த வத்தல் வறுத்து எடுத்துக்கலாம். மணத்தக்காளி வத்தல். வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். இந்த அரைச்சி வச்ச பூண்டு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது இது கூட சேர்ந்து போட்டு நல்லா வதக்கணும். இது கூட நம்ம வீட்டிலே திரித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசால் பொடி, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. குறைச்சி வச்சு நல்லா அப்படியே வதக்குங்க. தேவையான அளவு புளியை கரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஊற்றிடுங்க. அதில் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. அப்படின்னா தான் அந்த பச்சை வாடை இருக்காது. இப்போது நல்லா கொதிச்சுட்டு பார்த்தீங்களா, இப்போ நம்ம இந்த வத்தலை அது கூட சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மணத்தக்காளி வத்தல், இதை அதில் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ தால்சம் பண்ண வேண்டியதான். தால்சம் பண்ணி அதில் ஊற்றிட வேண்டியதான். இப்போ குழம்பு ரெடி ஆயிட்டு. வத்த குழம்பு ரெடி.